ராத்திரி 12 மணிக்கு தூங்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? நன்னா தூங்கிட்டு இருந்தேன்ப்பா. திடும்னு ஒரு தடியா கதவு உடைச்சுட்டு உள்ள வந்தான். அப்புறம் பார்த்தா பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நோக்கொன்னு அடிபடலையே? எடிசன் வந்து காப்பாத்திட்டார்ப்பா. நோக்கொன்னு அடிக்கடி பட்டுடலையே. ஜானு, உன் மேல எடிசன் கையொன்னு பட்டுடலையே? ஏன்னா நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான். இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமோ இல்லையோ, அது விட்டுட்டு கை பட்டுடுதா கால் பட்டுடுதானே. சுத்த கர்நாடகம். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடி தேங்க்ஸ்? அவன் நம்ம உயிரை காப்பாத்தல, அவன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கான். நான் உயிரோடு இருந்தா தான் அவன் உயிரோடு இருக்க முடியும். ஐயோ, தட் இஸ் மை ஹஸ்பண்ட். திருந்தாத ஜென்மம். நான் மட்டுமா திருந்த மாட்டேங்கிறேன்? நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கூட தான் திருந்த மாட்டேங்கிறான். எப்படி அரசியல்வாதிங்க புத்தி பொண்ணு தரலங்கிறதுக்காக கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டா. இதுக்கெல்லாம் ஒரே சால்வேஷன் என்ன தெரியுமோ? கூடிய சீக்கிரம் இவளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விடுறதா. then only all problem will be solved. கரெக்ட் சார். எல்லா பிரச்சனையுமே அப்பதான் சார் தீரும். அதான் சார் எல்லாருக்குமே நல்லது. எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்றேனே. எல்லாருக்கும் நல்லதுன்னு எல்லாரும் சொல்லணுங்க. நீங்களும் எங்க அப்பாவும் மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாது. எல்லாருக்கும் நல்லதுங்கிறத எல்லாரும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. விஷயம் நல்லதா இருக்கிற பட்சத்துல யாராச்சும் ஒருத்தர் சொன்னா கூட போதும். சொல்ற விஷயம் நல்லதா இல்லையான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கணும். காரணம் நியாயமா இல்லையாங்கிறது முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை வச்சுதான். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நடக்க போற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உலகத்தில் யாருமே காதலிக்கிறது இல்லையா? சூழ்நிலையின் காரணமா அந்த காதல் தோல்வி அடைகிறது இல்லையா? அதுக்கப்புறம் பெத்தவங்க சந்தோஷத்துக்காக வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு தொடர்ந்து வாழ்க்கையை நடத்துறது இல்லையா? ஏ, லோகத்துல யாருமே காதலிக்கிறது இல்லையா? காதல எதுக்குற பெத்தவா மனச மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது இல்லையா? நீ மாற மாட்ட, நானும் மாற மாட்டேன். நான் மாற மாட்டேன், ஆனா நீங்க மாறிதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயமா நடக்காது. எது நடக்கிறதோ இல்லையோ அது மட்டும் நிச்சயமா நடக்கும். நீங்க ஆசைப்பட்டாலும், எங்க அப்பா ஆசைப்பட்டாலும், ஏன் நானே ஆசைப்பட்டாலும் கூட மான ரோஷம் உள்ள வேற ஒருத்தர் இனிமே என் கூட வாழ முடியாதுங்க. இந்த அபிஷ்ட மந்திரி குப்புச்சாமியோட ஜால்ராவாச்சே, இவன் எப்படி மந்திரி அம்சவல்லியோட? இவன் பேர் கண்ணன். இவனை பூவும் தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. அம்சவல்லி மந்திரி ஆகிறதுக்கு முன்னால இவனுடைய கஸ்டடியில் தான் இருந்திருக்கா. அந்த அம்மா மந்திரி ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இவன் தான். மந்திரி ஆனதும் அந்த அம்மா இவனை கண்டுக்கவே இல்லை. பல தடவை பணம் கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணியிருக்கான். இது விஷயமா அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும்னு அக்கம் பக்கத்துல சொன்னாங்க. இவன் தான் கொலைகாரன். எப்படி சார் சொல்றீங்க? உண்மையான கொலைகாரனை எங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டார். நாளைக்கு நீங்க நிச்சயமா விடுதலை ஆயிடுவீங்க.